வணக்கம். நான் டாக்டர் விமலா. அன்னை ஹோமியோபதி கிளினிக், பழனி, நெய்க்காரப்பட்டியில். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்களோட பண்ணணும்னு விருப்பம். பெரும்பான்மையான பெற்றோர் கிளினிக் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது கேட்கக்கூடிய கேள்வியோ இல்லைன்னா அதிகமாக பெற்றோர்கள் மருத்துவர்கிட்ட நோய் நிலையை தாண்டி பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, என் குழந்தை மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 10th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க, ரொம்ப நேரம் படிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா, மாத்திரை இருக்குதா, ஹோமியோபதியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மருந்தின் மூல தீர்வு அப்படின்றத காட்டிலும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தை என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி கேட்குறப்ப பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, வராங்க, சாப்பிட்றாங்க, விளையாடுறாங்க, மொபைல் பார்ப்பாங்க. மொபைலில் என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அதிகமாக பெரும்பான்மையான பெற்றோர் சொல்லக்கூடியது ரீல்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்டாவில் ஜோக்ஸ் பார்க்குறாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த ரீல்ஸ், இன்ஸ்டா அப்படின்றது சோஷியலாக இப்போ ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்று. அதோடு இல்லாமல் ஸ்டடீஸில் குழந்தைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் திறனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ரொம்ப பெற்றோர்களும் சமூகமும் விழிப்புணர்வுக்கு அடைய வேண்டிய ஒரு விஷயம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரீல்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் மாதிரி. ஒரு 60 செகண்ட்ஸ் வருது, இல்லைன்னா ஒரு 90 செகண்ட்ஸ், இல்லைன்னா 1 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் முடிய அது கொண்டு போகிறாங்க. அந்த 3 நிமிஷம் ஒரு விஷயத்தை பற்றி பார்த்த உடனே புதுசாக அடுத்து வேறு டாபிக்கு, வேறு ஒன்றை பற்றி காமிக்கிறாங்க அந்த ரீல்ஸில். ஸோ டோட்டலாக மாற்றம், அந்த மாற்றம் வருதுன்ற மாதிரி குழந்தைங்க புதுசாக ஒன்று கற்றுக்கணும், புதிய விஷயத்தை பார்க்கணும், புதுசாக தேடணும்னு விரும்புகிறாங்க. அப்போ அவங்களுடைய பிரெயின் எப்படி டியூன் ஆகுதுன்னா, ஒரு 3 நிமிடம் 5 நிமிடத்துக்கு மேலே தங்களால் ஒரு விஷயத்தில் கவனத்தை வைக்க முடியலை. ஸோ மனம் நலம் அப்படின்றப்ப வில், அண்டர்ஸ்டாண்டிங், கான்சன்ட்ரேஷன், மெமரி, இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருக்குது. இதில் மெமரி, கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது எப்படி வரும்னா, திருப்பி படிக்கிறதன் மூலம் மெமரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வில், அண்டர்ஸ்டாண்டிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய குழந்தைங்க தான், ரொம்ப பிரில்லியன்ஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன். ஆனால் அந்த கான்சன்ட்ரேஷன்ற அப்படி ஒன்றில் தான் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஸோ அந்த ரீல்ஸ் மாதிரியான டியூன் பண்ணக்கூடிய ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் கவனத்தை வைக்க முடியாதனால அவங்க ஒரு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இப்படி புத்தகங்களை எடுக்கும்போது கண்டினியூஸாக அவங்களால உட்காந்து படிக்க முடியலை. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் ஸ்கிப் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம அந்த குழந்தைங்களை நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் பாருங்கள், அப்படி ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபுல் சாங் பார்க்குற அளவுக்கு பாருங்கள், ஒரு ஃபுல் ஃபிலிம் பார்க்குற அளவு. சாட்டர்டே சண்டேயில் படம் பார்க்குறாங்க, மொபைல் நம்ம பேரண்ட்டு கொடுக்குறீங்கன்னா அவங்கள அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு. ஒரு கண்டினியூஸாக ஒரு லாங் டைம் அவங்களால உட்காரணும் ஒரு இடத்துல. ஒரு ஃபிலிமாக இருக்கலாம், ஒரு 3 hours உட்காந்து கவனம் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி ரீல்ஸு, குட்டியான மீம்ஸு இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எபிலிட்டி சேஞ்சபிலிட்டியை விரும்புது. இந்த சேஞ்சபிலிட்டி அப்படின்றது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையும் விரும்புகிறாங்க, அவங்களுடைய படிப்புலையும் அது பாதிக்கப்படுது, அவங்களுடைய ஸ்டடீஸையும் கெரியரும் பாதிக்கப்படுது. ஸோ பெற்றோர்கள் குழந்தைங்களை மொபைல்ஸ்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி குழந்தைகள்கிட்டையும் இதனுடைய சீரியஸ்னஸை புரிய வைங்க. அப்படி புரிய வைக்கிறது மூலம் அவங்க லாங் ஹவர்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் ஒரு 2 hours படிக்கிற அளவுக்கு அவங்க ட்ரைன் அப் ஆகி எடுத்துகிட்டு முடிச்சுட்டு தான் வைக்கணும், முடிக்காமலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ட்ரெயின் அப் பண்ணுறதன் மூலம் இந்த மெமரி, கான்சன்ட்ரேஷன், ஸ்டடீஸு எல்லாத்துலேருந்து நம்ம குழந்தைங்களை ரொம்ப சூப்பர் லெவலுக்கு கொண்டு வரலாம். ஸோ பெற்றோர் அனைவரும் இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக இதை கவனத்தை வைக்க வேண்டியது. ஸோ இன்டைரக்டாக நம்மளுடைய சைக்காலஜிக்கல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரீல்ஸ் தாக்கத்திலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு குழந்தைங்களை நம்ம பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் மெனக்கட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இதோட சீரியஸ்னஸை புரிய வச்சிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. ஸோ எப்பயுமே டிவி பார்க்குறியா, ஒரு விஷயத்த உள்வாங்கு, ஒரு 1 hour உள்வாங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த சேஞ்ச் பண்ணணுன்ற நேச்சரை மட்டும் நம்ம மாற்றிட்டே இருந்தாலும் ஸ்டடீஸ்லேயும் அது அப்ளை ஆகாமல் பிள்ளைங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக படித்து அவங்களோட பிரில்லியன்சி நல்லாவே வரும். தேங்க்யூ. பெற்றோர் அனைவரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.